கரத்திலே மகிமைப்படுத்துங்கள். යේසුස් වහන්සේගේ නාමයේ මහිමයටපත් වේවා. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதி. ඔබගේ වචනය තුළින් අප ආශිර්වාදමත් කරන්න. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරමි යහපත් ආමේන්, වේවා. ආමේன். ආමේන්. நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். සිසිදනා වාඩි වෙමු. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය ඔබ සියලුනා සුබපතා පිළිගන්නවා. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார்? ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ විගසින් එන්නට යනවා. இன்னும் ஒரு கையையும் காணோம். එක අතක්වත් නැහැ. எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஒரே ஒரு ஆள். ஆமென். ஆண்டவரினுடைய இருதயத்திலே ஒரு செய்தியை போட்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මගේ හදවතට යම්කිසි පණිවිඩයක් දමා තිබෙනවා. அந்த செய்தி எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சாக இருக்குமென்னு நான் விசுவாசிக்கிறேன். මේ පණිවිඩය ඔබ සියලුනාට අභියෝගයක්ව ඇති කියා මා විශ්වාස කරනවා. காரணம் என்னவென்றால் කාරණේ කුමක්ද නම් ஆண்டவர் திடீரென்று வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ විගසින් එනවා කියලා උන්වහන්සේ කියා තිබෙනවා. உலகம் அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ලෝකය උන්වහන්සේගේ ඊමට සූදානම්ව සිටිනවා. அந்தி கிறிஸ்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். අන්තික්‍රිස්තු උන්වහන්සේගේ ඊමට සූදානම්ව සිටිනවා. ஆனால் சபை ஆயத்தம் இல்லை. නමුත් සභාව සූදානම් නැහැ. அதனால் தான் ஆண்டவருடைய வருகை தாமதமாகிறது. ඒ නිසා තමයි උන්වහන්සේගේ ඊම ප්‍රමාද වන්නේ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை உண்டாக்கின பொழுது ස්වාමී යේසුස් වහන්සේ සභාව ස්ථාපිත කරපු මොහොතේදී அவருடைய சரீரமாகிய இந்த சபையை அவர் ஒரு ஆவிக்குரிய சபையாக உண்டாக்கினார். උන්වහන්සේගේ ශරීරය වෙන සභාව ආත්මික සභාවක් ලෙසට ගොඩ නැගුවා. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 10 வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி 1 කොරින්ති දෙකේ 9 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ආරායින්දිருக்கிறார். නමුත් ලියා තිබෙන ලෙස දෙවියන් වහන්සේ විසින් තමන් ප්‍රේම කරන්නන්ට සූදානම් කළ යම් දෙයක් ඇද්ද? ඒ දේ ඇසට නොපැනුණේ, කනට නොහැසුණේය, මනුෂ්‍යගේ සිතට නොපැනුණේ. නමුත් දෙවියන් වහන්සේ සුවකී ආත්මයන් වහන්සේ කන්න කොටගෙන අපට ඒ දේ එළිදරව් කළේසේ කමක් නිසාද ආත්මයන් වහන්සේ සියලු දේ එසේ දෙවියන් වහන්සේගේ ගැඹුරු දේවල් විමසනසේක. இந்த கண் காணாத காரியங்கள் என்ன? ඇස් දෙකට නොපෙනුණු දේ කුමක්ද? காதுகள் கேட்காத காரியங்கள் என்ன? කන් වලට නොඇසුණු දේ කුමක්ද? மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றாத காரியங்கள் என்ன? මනුෂ්‍යගේ සිතට ඇඟුනේ නැති දේ කුමක්ද? பவுல் சொல்லுகிறார், இந்த காரியங்களை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். පෞල්තුමා කියනවා මේ දේවල් ශුද්ධාත්මයන් වහන්සේ අපට එළිදරව් කරනවා. ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ ගැඹුරු දේවල් අපට එළිදරව් කරනසේක. இந்த தேவனுடைய ஆழங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். මේ දෙවියන් වහන්සේගේ ගැඹුරු දේ තමයි අපි බලන්ට යන්නේ. ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவ சபை ඇයිද නම් අද දවසේ කිතුණු සභාව ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේව இந்த உலகத்துக்கு ஏதுவான காரியங்களுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். මේ ලෝකෙට යුතු දේවල් උදෙසා පාවිච්චි කරමින් සිටිනවා. பண கஷ்டம் தீர்க்க வேண்டுமென்றால் இயேசு, මුදල් අවශ්‍යතාවය සපයන්ට ඕනේ නම් යේසුස් වහන්සේ. கடன் பிரச்சனைகள் தீர்க்க வேண்டுமானால் இயேசு, ඔබගේ ණය ප්‍රශ්න විසඳන්න ඕනේ නම් යේසුස් වහන්සේ. சரீரத்திலே சுகம் வீனம் வந்து சுகம் அடைய வேண்டுமென்றால் இயேசு, ශරීරයේ අසනීපයක් වෙලා ඒක සුව වෙන්න ඕනේ නම් යේසුස් වහන්සේ. குடும்பத்திலே பிரச்சனைகள் வந்தால் இயேசு, පවුලේ ප්‍රශ්නයක් ආවොත් යේසුස් இந்த වහන්සේ. உலகத்துக்கு ஏதுவான எல்லா காரியங்களுக்கும் இயேசு. මේ ලෝකෙට යුතු හැම දෙයකටම යේසුස් වහන්සේ. ஆனால் ஒரு அப்போஸ்தலனாவது නමුත් එක් පේරිතීකුවාරි வேத புத்தகத்தில் எழுதல, දේව වචනේ ලියා නැහැ.
என் கடன் பிரச்சனை நான் ஜெபித்தபடியினால் தீர்ந்து விட்டதுன்னு எழுதலை. මාගේ ණය ප්‍රශ්නේ මම යාඥා කරපු නිසා විසඳුණා කියලා ලියලා නැහැ. எந்த அப்போஸ்தலனாவது කොයි පෙරිතෙක් වුණත් ඇරි நான் வியாதியா இருந்தேன் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்று எழுதவில்லை. මම අසනීපීන් සිටියා රෝගීන් සිටියා මම යාඥා කරා උනාසේ සුවය දුන්නා කියලා ලියලා නැහැ. எந்த அப்போஸ்தலனாவது என் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது நான் ஜெபம் பண்ணினேன் ஆண்டவர் என் குடும்ப பிரச்சனையை தீர்த்தார் என்று எழுதவே இல்லை. මොන පෙරිතෙක් වුණත් ඇරි මාගේ පෞල් ප්‍රශ්න තිබුණා මම යාඥා කරා මට නිදහස දුන්නා කියලා ලියා නැහැ. காரணம் என்ன தெரியுமா? කාරණේ කුමක්ද කියලා දන්නවද? அவர்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கு தீர்மானம் எடுத்த பொழுது ඔවුන් යේසුස් වහන්සේ පසුපස යන්ට තීරණය කළපු මොහොතේදී அவர்கள் இயேசுவிலே ஒரு நித்திய ஜீவனுக்கா எதுவான காரியங்களை கண்டார்கள். ඔවුන් යේසුස් වහන්සේ තුල සදාතන ජීවිතයට යුතු දේවල් දුටුවා. அவர்கள் இயேசுவினிடத்திலே இந்த உலக பிரகாரமான காரியங்களை காணவில்லை. ඔවුන් යේසුස් වහන්සේ වෙත මේ ලෝකාකාර දේවල් දුටුවේ නැහැ. அவர்கள் இயேசுவிடத்திலே உன்னதங்களிலே பரலோகத்திலே நித்திய ஜீவனுக்குரிய மகத்துவமான காரியங்களை அவர்கள் கண்டார்கள். ඔවුන් යේසුස් වහන්සේ තුළ උසස් සැන්නිය උත්තම දේවල් ස්වර්ගයට යුතු දේවල් ඔවුන් දුටුවා. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே எழுதுகிறார். පෞල්තුමා කොලොසි පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයේ 2 වෙනි පදයේ ලියනවා நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. ඉතින් නුඹලා ක්‍රිස්තුස් වහන්සේ සමග නැගිටිනු ලද්දහු නම් උසස් තැනී තිබෙන දේවල් සොයාපල්ලා. එයි ක්‍රිස්තුස් වහන්සේගේ දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ වැඩ හිඳිනසේක. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வீங்களோ எனக்கு தெரியாது. අද කී දෙනෙක් මේ පණිවිඩය පිළිගනියිද කියලා දන්නේ නැහැ. ஆனால் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்கள் නමුත් சொல்லுகிறது කොලොසි 3 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයේ 2 වෙනි පදයේ කියනවා தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. දෙවියන් වහන්සේ දකුණු පැත්තේ වැඩ හිඳිනසේක ඒ උසස් දේවල් සොයාපල්ලා. இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடுங்க என்று அப்போஸ்தலன் சொல்லவில்லை. මේ ලෝකෙට යුතු දේවල් සොයන්නේ කියලා පෞල්තුමා කිව්වේ නැහැ. இன்னைக்கு போதகர்மார் பிரீச் பண்றது இல்ல. ஜனங்களை பார்த்து மேலானவைகளை தேடுங்க, இந்த பூலோகத்துக்குரிய காரியங்களை தேடாதீங்கன்னு அவங்க பிரீச் பண்ணல. අද දේශකයන් දේශනා කරන්නේ නැහැ උසස් තැනී තිබෙන දේවල් සොයන්න පොළොවට යුතු දේවල් සොයන්න එපා කියලා. 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறார். දෙවෙනි පදේ පෞල්තුමා මෙසේ කියනවා பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்க. පොළොවේ තිබෙන දේ නොව උසස් තැනී තිබෙන දේම සලකාපල්ලා. அன்பு சகோதர சகோதரிகளே, ප්‍රේමවන්ත සහෝදර සහෝදරීනි, மேலானவைகளை தேடுறீங்களா? උසස් තැනී දේවල් සොයනවාද? ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபத்துல என்னத்தை கேக்குறீங்க ஆண்டவர்கிட்ட? යාඥා කරන විට යාඥාවේ දෙවියන් වහන්සේගේ කුමක්ද என்னை ஆசீர்வதியும், මාව ආශිර්වාද කරන්න, என் கணவனை அல்லது மனைவியை ஆசீர்வதியும், මගේ පුරුෂයා භාර්යාව ආශිර්වාද என் කරන්න, மகனை அல்லது மகளை ஆசீர்வதியும், මගේ දුව පුත්‍රයාව ආශිර්වාද என் කරන්න, உத்தியோகத்தை ஆசீர்வதியும், මගේ රැකිරක්ෂාව ආශිර්වාද කරන්න, என் வியாபாரத்தை ஆசீர்வதியும், මගේ ව්‍යාපාරය ආශිර්වාද என் කරන්න, மாமியார் மாமனாரை ஆசீர்வதியும். මගේ නැන්දම්මා நாங்க නැන්දම්මාගේ கேட்கிறது ආශිර්වාද எல்லாம் இந்த කරන්න. பூலோகத்துக்குரிய காரியங்கள் தான். මේ පොළොවට යුතු දේවල් අපි ආඥා කරනවා. ஆனா பவுல் என்ன சொல்லுகிறாரு? නමුත් පෞල්තුමා කුමක්ද කියන්නේ? பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிற கிறிஸ்து இருக்கிற இடத்திலே இருக்கிற மேலானவைகளை தேடுங்க. පියාණන් වහන්සේගේ දකුණු පස්සේ වැඩ හිඳිනා පුත්‍රයන් වහන්සේ උසස් තැනී දේවල් ඔබ සොයාපල්ලා. சிலர் வந்து உபவாசம் பண்ண போறேன் என்று சொல்லுவார்கள். සමහර අය නිරාහාරයෙන් ඉන්ට යනවා කියලා කියනවා. உபவாசம் பண்றது எல்லாம் ஏதாவது இந்த உலகத்துக்குரிய காரியம் தான். නිරාහාරයෙන් සිටින්නේ මොකකටද? මොනාරි මේ පොළවේ දේවල් හොයන්නයි. யாராவது உபவாசம் இருக்கிறார்களா? ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் காணணும், உம்முடைய முகத்தை காணாம இந்த இடத்தை விட்டு நான் எழும்ப மாட்டேன். කවුරුර නිරාහාරයෙන් ඉන්නවද? ස්වාමී ඔබගේ මූණ දකින්න ඕනේ, ඔබගේ මූණ දකින්න නැතුව මම මේ ස්ථානේ යන්නේ නැහැ කියලා කියන අය. சபையே மேலானவைகளை நாடுங்க. සභාවේ සෙනගිනි උසස් තැනී දේවල් සොයාපල්ලා. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. එපිසි 1 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදයේ කියනවා. பவுல் எழுதுகிறார். පෞල්තුමා ලියනවා. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ආශීර්වදිத்திருக்கிறார். අපගේ ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පියු දෙවියන් වහන්සේ ප්‍රශංසාවේම මක්නිසාද උන්වහන්සේ ඉදිරිපිට ප්‍රේමෙන්
ලෝකේ පිණිස ලෝකයේ මැවෙන ප්‍රථමයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ අප තෝරාගත් ලෙසම උන්වහන්සේ තුළ ස්වර්ගීය ස්ථානවල සියලු ආත්මික ආශිර්වාද වලින් උන්වහන්සේ අපට ආශිර්වාද කළසේක. எப்படி என்ன சொல்லுகிறது? කොහොමද ලියා තිබෙන්නේ? கிறிஸ்துவுக்குள் උන්වහන්සේ තුළ உன்னதங்களில் ස්වර්ගීය ස්ථානවල ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் සියලු ආත්මික ආශිර්වාද වලින්ද நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். උන්වහන්සේ අපට ආශිර්වාද කර තිබෙනවා. உன்னதங்களில் උසස් තැන්හි கிறிஸ்துவுக்குள் ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் සියලු ආත්මික ආශිර්වාද වලින් நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். අපව ආශිර්වාද කර තිබෙනවා. ஆனா இன்னும் போய் ஆண்டவரே නමුත් තාම ගිහිල්ලා என்னை ස්වාමීනි ஆசீர்வதிங்க ஆண்டவரே, මාව ආශිර්වාද කරන්න என் பண கஷ்டத்தை நீக்குங்க ஆண்டவரே. මාගේ මුදල් අමාරුකම් නැති කරන්න. பவுல் சொல்கிறார், மேலானவைகளை நாடுங்க. පෞතුමා කියනවා උසස් තැන්හි දේවල් සොයන්න. ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையையும் தேடுங்க. උන්වහන්සේගේ තේජස සහ උන්වහන්සේගේ මහිමය සොයන්න. இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நன்றாக கண்டறிந்தவன் தான் மோசே. උන්වහන්සේගේ තේජස හොඳට භුක්ති විඳව තැනැත්තෙක් තමයි මෝසස්. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோட கோவிக்கிறார். දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල් සෙනග සමග තරහ වෙනවා. அந்த ஆரோன் செய்த ஆட்டுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது மோசே கற்பனைகளோடு வந்து அவர் அதை கண்ட உடனே கோபம் பண்ணி அவர் அங்கே அதெல்லாம் கீழே அடித்து நொறுக்கி அங்கே பெரிய කාර්යங்கள் நடக்கிறது. මෝසස් දස පනත සමග පහලට බැස එන විටදී ඔවුන් වසපැටිය කරගෙන නමස්කාර කරන විටදී ඒ තරහා වෙලා එතන ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார், එවිට දෙවියන් වහන්සේ මෝසස් දෙස බලා කියනවා, நான் உங்களோட வர மாட்டேன், මම නුඹ සමග ඉන්නේ නැහැ. நான் ஒரு தேவதூதனை அனுப்புறேன். මම දූතයෙක් වෙවමි. மோசேக்கு இது பெரிய ஷாக் ஆயிடுது. මෝසස්ට මේක පුදුමයක්ව තිබුණා. அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ඔව් කුමන්ද කරන්න කියලා දන්නවද? சரி, யாத்திராமம் 33ஆம் அதிகாரத்தை வாசிங்க. නික්මියම 33 වෙනි පදය අපි පරිච්ඡේදය. அவன் என்ன செய்கிறான் மோசே? මෝසස් කුමන්ද කරන්නේ? அவனுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி டக்கல் பண்றது. ඔහුට දන්නවා දෙවියන් වහන්සේ කෙසේද තමාගේ මාර්ගයට අරවගන්නේ කියලා. அவன் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல போய் ஒரு கூடாரத்தை நடுகிறாங்க. ඔව් සිටියා ස්ථානෙන් ටිකක් දුරට ගිහිල්ලා කුඩාරමක් ගසා ගන්නවා. அதுக்கு ஆசரிப்பு கூடாரம்னு பெயர் வைக்கிறான். ඒ ස්ථානේ පූජක මණ්ඩපය කියලා ස්ථානේ නම තබනවා. அதுதான் அவனுடைய பிரேயர் ரூம். ඒක තමයි යාඥා කාමරයෝගේ. மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் මෝසස් ඒ පූජක කාමරය තුරට ගිහිල්ලා அங்கே முகங்குப்புற தரையில விழுந்து ඒ ස්ථානේ මුණින් අතට පොළවේ වැටි ஒப்பாரி வச்சு அழுகிறான், ஆண்டவரே உம்முடைய தேவதூதன் எனக்கு வேணாம், உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். ඔව් විලාප කියලා අඬනවා, ස්වාමී ඔබගේ දේවදූතයා මට එපා, ඔබගේ තේජස මට ඕනේ. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவரே உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணாம், உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு வேணும். අද කී දෙනෙක් කියනවාද ස්වාමිනේ මේ ලෝකෙට යුතු ආශිර්වාදේ මට එපා, ඔබගේ තේජස පමණක් මට සෑහේ. ஆண்டவர் சொல்ற, நான் ஒரு தேவதூதனை அனுப்பி அவன் உங்களுக்கு முன்பதாக போய் இந்த ஜனங்கள் உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அழித்து போடுவான் அப்படின்னு சொல்றாரு. දෙවියන් වහන්සේ කියනවා නුඹට ප්‍රතිත්වයේ මම දූතියෙක් යවනවා, ඔව් ගොස් නුඹගේ විරුද්ධකාරයන් විනාශ කරයි කියලා. ஆனா மோசே அழுகிறான், ஆண்டவரே இல்ல தேவதூதன் வேணாம், உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும். නමුත් මෝසේ අඬනවා, ස්වාමිනේ මට දේවදූතයා එපා, ඔබගේ තේජස විතරක් ඕනේ. இந்த வசனம் சொல்லுகிறது මේ පදේ කියනවා 11ஆம் வசனத்திலே 11 වෙනි පදය, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். මනුෂ්‍ය තමාගේ මිත්‍රයාට මූණට මූණලා කතා කරන්නාක් මෙන් ස්වාමින් වහන්සේ මෝසස් සමග කතා කළසේක. 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 9 වෙනි පදේ කියනවා மோசே இப்படி கூடாரத்திற்குள்ள போய் ஜெபம் பண்ணும் பொழுது මෝසස් කුඩාරම තුරට ගිහිල්ලා ඌ යාඥා කරන විටදී கர்த்தருடைய பிரசன்னம் அவர்கள் மேல் ஒரு மேகம் போல இருந்தது. උන්වහන්සේගේ තේජස ඔහු කෙරේ වලහටැඹක් ආකාරයේ බැස ஆனா ආවා. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் இவன் ஜெபம் பண்ணும் பொழுது ඒ යාඥා කාමරයට ගිහිල්ලා ඌ යාඥා කරන විටදී அந்த மேக ஸ்தம்பம் என்கிற கர்த்தருடைய பிரசன்னம்
இறங்கி ඒ බලාටම කියන්නා උන්වහන්සේගේ තේජස බැස ඇවිත් கூடார வாசல்ல வந்து நிக்குது பாருங்க. කූඩාරම දොරට ළඟ සිටගත්තේය. அவன் எவ்வளவு ஜெபம் பண்றான்னு பாருங்க. ඔව් කොච්චර දුරට යාඥා කරාද කියලා බලන්න. அவன் அவ்வளவு அங்கலாய்த்து ஜெபம் பண்ணபடினாலே එසේ ඔව් විලාප කියලා යාඥා කරපු නිසා மேகமா இருந்த கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கூடாரத்துக்குள்ள வருது. බලාටමක්ව තිබුණා වූ ඒ තේජස බැස ඇවිල්ලා කූඩාරම අසල සිට දොරකොඩ ළඟ සිටියා. ஆண்டவர் கூடாரத்துல வந்து மோசையோடு முகமுகமா பேசுகிறார். දෙවියන් වහන්සේ කූඩාරම තුලට ඇවිල්ලා මෝසෙස් සමග මූණට මූණලා කතා කරනවා. இரண்டு நண்பர்கள் பேசுறது போல பேசிக் கொண்டிருக்கிறார். මිත්‍රයන් දෙදෙනෙක් කතා කරන ආකාරයට කතා කරා. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 11 වෙනි පදයේ කියනවා யோசுவா என்கிற ஒரு வாலிபன் கூடாரத்துக்குள்ளே இருந்து இதை பார்த்து கொண்டே இருக்கிறான். යෝෂුවා කියන්නා වූ තරුණයෙක් ඒ කූඩාරම තුල ඉඳලා බලාගෙන සිටියා. அவன் நல்லா இதை அப்சர்வ் பண்றான். මේක ඔව් හොඳට බලාගෙන සිටියා. மோசே வந்து தரையில விழுந்து புரண்டு அழுந்து ஜெபம் பண்றான். මෝසෙස් පොළවේ වැටි උන්වහන්සේට යාඥා කරනවා. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருது. උන්වහන්සේගේ තේජස බැස එනවා. மோசே ஜெபம் பண்ணி போயிடுவான், ஆண்டவரும் போயிடுவாரு. ஆனா யோசுவா அங்கேயே இருக்கிறான். මෝසෙස් යාඥා කරලා යනවා, දෙවියන් වහන්සේට ඒ ස්ථානයෙන් යනවා. නමුත් යෝෂුවා ඒ ස්ථානයේ රැඳී සිටියා. 18ஆம் வசனத்துல 18 වෙනි පදය மோசே இப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு சம்பாஷித்துக் கொண்டு இருக்கும் பொழுது මෝසෙස් මෙසේ යාඥා කළ උන්වහන්සේ සමග කතා කරද්දී ஆண்டவருடைய மனசு உருகிறது. උන්වහන්සේගේ සිත තැවෙනවා. அவர் சொல்றாரு, மோசே சரி, நான் உங்களோட வருவேன், දෙවියන් වහන්සේ කියනවා අරි මෝසෙස් මම නුඹ සමග என் එනවා. பிரசன்னம் உங்களோட கூட வரும். මාගේ තේජස නුඹ සමග එනවා. அதுக்கு பிறகு என்ன சொல்றான் தெரியுமா? ඉන්පසු ඕක මොකද්ද කියන්නේ කියලා දන්නවද? 18ஆம் வசனத்துல 18 වෙනි පදය. அப்பொழுது அவன் එවිට உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். අනේ ඔබගේ තේජස මට පින්නුව මැනව. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනිවන්ත සහෝදර සහෝදරියනි, முதல்ல கர்த்தருடைய பிரசன்னம் அவசியம். ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ තේජස මහිමය අවශ්‍යයි. கர்த்தருடைய பிரசன்னம் வந்தாதான் அவருடைய மகிமை வரும். උන්වහන්සේගේ තේජස ආවොත් තමයි උන්වහන්සේගේ මහිමය පැමිණෙන්නේ. உங்கள் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். ඔබ කෙරේ උන්වහන්සේගේ තේජස තිබෙන්න ඕනේ. உங்கள் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தா கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். ඔබ කෙරේ උන්වහන්සේගේ තේජස තිබෙනවා නම් උන්වහන්සේගේ මහිමය එළිදරව් වෙනවා. இந்த சபைக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் வர வேண்டும். මේ සභාව තුළට උන්වහන්සේගේ තේජස පැමිණෙන්න ඕනේ. கர்த்தருடைய பிரசன்னம் வந்தால் கர்த்தருடைய மகிமையும் வெளிப்படும். උන්වහන්සේගේ තේජස ආවොත් උන්වහන්සේගේ මහිමයත් එළිදරව් වෙයි. எத்தனை பேர் இன்றையிலிருந்து சொல்லுவீங்க, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் என் மேல இருக்கணும், අද ඉඳන් කී දෙනෙක් කියනවද ස්වාමීනි ඔබගේ තේජස මා කෙරේ තිබෙන්න ඕනේ. ஆண்டவரே உம்முடைய மகிமை என் மேல இருக்கணும். ස්වාමීනි ඔබගේ මහිමය මා කෙරේ තිබෙන්න இந்த ඕනේ. உலகத்திலே கூட உற்றார் உறவினர் நண்பர்கள் உங்களை வேண்டாம் என்று தள்ளினாலும் ඔය මේ ලෝකයේ සිටින නෑයන් හිතමිතුරන් ඔබව එපා කියලා ආක් කරා. கர்த்தருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை உங்கள் மேல் இருந்தா அது போதும். උන්වහන්සේගේ තේජස සහ මහිමය ඔබ කෙරේ තිබුණොත් ඒක සැහේ. நீங்கள் படித்தவர்களா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமை உங்க மேல இருந்தா அது போதும். ඔබ උගත් වෙන්න පුළුවන්, නුගත් වෙන්න පුළුවන්, නමුත් උන්වහන්සේගේ මහිමය තේජස ඔබ කෙරේ තිබුණොත් සැහේ. யாத்ராம 34ஆம் அதிகாரத்துல නික්මයාම 34 වෙනි පරිච්ඡේදයේ ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறாரு, ස්වාමීන් වහන්සේ මෝසෙස් දෙස මලා කියනවා மோசே மலை ஏறி வா, මෝසෙස් කන්ද උඩට එන්න. 2 கற்பலைகளை எடுத்துக்கொண்டு வா, නුඹ ඒ දසපනත් දෙක ලෑලි දෙක අරගෙන එන්න. நான் உனக்கு திருப்பி 10 கற்பனைகளை தருகிறேன். මම නැවත නුඹට දසපනත දෙමි. அவன் மலை உச்சிக்கு போகிறான். ඔව් කන්ද මුදුනට යනවා. அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். අලුයම් වේලෙයිද සෑදී සිට උදය සීනායි කන්දට නැගී ඇවිත් ඒ කන්ද මුදුනේ මා ඉදිරියේ පෙනී සිටීම සමග කීවේය.
அப்பம் புசிக்க இல்ல, ඔව් කෑම කෑවේ නෑ. தண்ணீர் குடிக்கல. වතුර බිව්වේ නෑ. 40 நாட்கள் දවස් 40ක් இரவும் பகலும் රෑ දවල් கர்த்தரோடே இருந்தார். ස්වාමින් වහන්සේ සමග සිටියා. கர்த்தரோடே இருந்தார். ස්වාමින් වහන්සේ සමග සිටියා. நடந்தது என்ன தெரியுமா? කුමක්ද සිදුවුනේ කියලා දන්නවද? அவன் மலையில இருந்து கீழே இறங்கி வரும் பொழுது ඔව් කන්දෙන් පහළට බැස එන විටදී 40 நாட்கள் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்தா. දවස් 40ක් උන්වහන්සේගේ අභිමුඛත්වයේ සිටියා. மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது කන්ද මුදුනේ සිට බැස එද්දී அவனுடைய முகத்துல ஒரு பிரகாசம் பாருங்க. ඔහුගේ මූණේ බැබලීමක් එළියක් දුටුවේ. ஜனங்கள் அவனை பார்க்க பயந்தார்கள். සෙනග උන්දෙස බලන්ට බය වුණා. அதுதான் தேவனுடைய மகிமை. ඒක තමයි දෙවියන් වහන්සේගේ මහිමය. ஒரு மனிதன் கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்தா தேவனுடைய மகிமை அவன் மேல் இறங்கி வரும். කෙනෙක් උන්වහන්සේගේ තේජස තුළ සිටියොත් ඔහුගේ උන්වහන්සේගේ මහිමය ඔහු කෙරෙන් එළිදරව් වෙනවා. 30 வசனம் சொல்லுகிறது, 30 වෙනි පදයේ කියනවා ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்திலே சேர பயந்தார்கள். ආරොන් සහ ඊශ්‍රායල් පුත්‍රයන් මෝසෙස් දුටු කල බලව මොහුගේ මූණ සමින් රශ්ව වීදෙමින් තිබුණේ බැවින් ඔහු ළඟට යන්න බය වුණේය. இன்றைக்கு சபையிலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை எங்கே? අද දේව සභාව තුළ උන්වහන්සේගේ තේජස මහිමේ කොහෙද? சும்மா கை வைக்கிறோம், ஜனங்கள் விழுறாங்க, விபச்சாரியா விழுகிறான், விபச்சாரியா எழுந்து போகிறான். නිකන් අත තබනවා, මනුෂ්‍යයන් වැටෙනවා, වෛශ්‍ය ස්ත්‍රීන් වැටෙනවා, වැටලා නැගිටලා යනවා. சிலர் ஜனங்கள் மேல ஊதுறாங்க, கீழே விழுறாங்க, விழமாட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. ஊதுற நேரம் உங்களுக்குள்ள இருக்கிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள போகுது. සමහර සේවකයන් පිබිනවා, පිබින විටදී ඔබ තුළ තිබෙන බැක්ටීරියා මනුෂ්‍ය තුළට යනවා, සමහර අය වැටෙනවා, සමහර අය නොවැටී යනවා. சிலர் கை வச்சு தள்ளுறாங்க ஜனங்களை. සමහර අය අත තබලා සෙනගව තල්ලු කරනවා. யாராவது தள்ளுனா கீழே விழாதீங்க. කවුරු හරි තල්ලු කරොත් ඔබ බිම වැටෙන්න එපා. நீங்க விழுந்தாதான் ஆண்டவர் உங்களை தொட்டார்னு அர்த்தம் இல்ல. ඔබ බිම වැටුණොත් තමයි දෙවියන් වහන්සේ අත ගැව්වා කියන එක අර්ථය නෙවෙයි. தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கணும். දෙවියන් වහන්සේගේ තේජස තුළ රැඳී සිටින්න ඕනේ. தேவனுடைய மகிமை உங்க முகத்துல காணப்படணும். දෙවියන් වහන්සේගේ මහිමය ඔබගේ මූණෙන් එළිදරව් වෙන්න ඕනේ. பிசாசு சபையை வேற திசையிலே கொண்டு போகிறான். අද යක්ෂයා සභාව වෙන දිශාවකට ගෙන යනවා. ஜனங்களை தேவனை தேட சொல்ல மாட்டார்கள். ජනතාවට කියන්නේ නැහැ දෙවියන් වහන්සේ සොයන්න කියලා. கையை வைக்கணும், கீழே விழணும், அவ்வளவுதான். අත තබන්න ඕනේ, බිම වැටෙන්න ඕනේ, එච්චරයි. ஏமாந்து போகாதீங்க. රැවටෙන්න එපා. இன்றைக்கு நாங்க ஏமாந்து போய்விட்டோம். අද අපි රැවටිලා සිටින්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරීනි, மேலானவைகளை நாடுங்க. උසස් තැන්හි තිබෙන දේවල් සොයන්න. உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் மேலானவைகளை நாடுங்க. උසස් තැන්හි ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ දේවල් සොයන්න. அவன் முகம் பிரகாசித்தது. ඔහුගේ මූණ බැබළුණේය. ஜனங்கள் அவனை பார்க்க பயந்தார்கள். සෙනග ඔහුගේ මූණ බලන්න බය වුණේය. என்ன செய்தான் தெரியுமா? කුමද්ද කළේ ஒரு කියලා துணி දන්නවද? எடுத்து முகத்தை மூடிக்கொண்டான். ඒක මේ වැස්මක් අරගලා මූණ වසා ගත්තා. தேவனுடைய பிரசன்னத்துக்கு செல்லும் பொழுது மாத்திரம் துணியை கலட்டினான். උන්වහන්සේගේ තේජසට යන විටදී පමණ මූණේ තිබෙන වැස්ම ඉවත් කරා. மற்ற நேரங்களில் அவன் முகம் பிரகாசித்தபடினாலே துணியை போட்டு மூடிக்கொண்டிருந்தான். අනිත් වේලාවෙදී ඔහුගේ මූණ බැබළුණ නිසා වැස්මක් දාලා වැස්සුවා. அதன் பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? ඉන්පසු කුමද්ද සිදුවෙන්නේ කියලා දන්නවද? ஆண்டவருடைய பிரசன்னத்தை උන්වහන්සේගේ තේජස ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிடுகிறார். උන්වහන්සේ මෝසෙස්ට දෙනවා. கிருபாசன பெட்டி ஒன்று செய். කරුණාසනේ පෙට්ටිය අදන්න. கிருபாசன பெட்டியிலே அவர் சில காரியங்களை சொல்லி කරුණාසන පෙට්ටියේ සමහර දේවල් උන්වහන්සේ කියලා 22ஆம் வசனத்திலே 22 වෙනි அங்கே පදයේ நான் உன்னை சந்திப்பேன். ඒ ස්ථානයේ මම නුඹ අමු වෙමි. கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கெருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உன்னோடே சொல்லுவேன். නුඹ සමගද නුඹ කේරුම්වරු සමග සිට මම නුඹට කියා දෙමි. இப்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் දැන් ස්වාමීන් වහන්සේගේ තේජස அந்த பெட்டிக்கு மேல வந்துடுது. ඒ පෙට්ටිය පිටට ආවා. அந்த மகிமை பெட்டிக்கு மேல வந்துட்டு. ඒ මහිමය පෙට්ටිය මත පැමිණුණා. உடன்படிக்கை பெட்டி. ඒ ගිවිසුම් පෙට්ටිය. அதனால்தான் ඒ නිසා තමයි யோசுவா
யோசுவாக்கு இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை பற்றி தெரியும். යෝෂුවාට මේ දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය ගැන දන්නවා. யோசுவா 3ஆம் அதிகாரத்துல යෝෂුවා 3 වෙනි පරිච්ඡේදයේ யோர்தான் நதியை கடப்பதற்கு வந்து நிற்கிறார்கள். යෝර්දාන් ගං ඉවර දෙබහයි කරන්ට ඔවුන් පැමිණි සිටිනවා. யோர்தான் வெள்ள பெருக்கெடுத்து ஓடுது. යෝර්දාන් ගලාගෙන යනවා. அதை கடக்க முடியாது. ඒක පසුකර යන්න බෑ. ஜனங்கள் யோசித்திருப்பாங்க, ஐயோ மோசே இருந்தா இதை ரெண்டா பிளந்திருப்பானே. සෙනග කල්පනා කරලා ඉතින් මෝසෙස් තිබුණොත් මෝසෙස් සිටියොත් මේක දෙබෑ කරලා ඇති மோசே කියලා. இல்ல, மோசே போயிட்டாரு. මෝසෙස් නැහැ, මෝසෙස් ගියා. யோசுவா என்ன சொல்றான் தெரியுமா? යෝසුවා කුමක්ද කියන්නේ කියලා දන්නවද? ஆசாரியரை பார்த்து சொல்லுகிறான், පූජකවරුන් දෙස බලා කියනවා பெட்டியை தூக்குங்கடா. ඔබ පෙට්ටිය උස්සන්න. அவனுக்கு தெரியும் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம யோர்தானை கடக்க ඔව් முடியாது. දන්නව උන්වහන්සේගේ තේජස නැතුව මේ යෝර්දාන් පසුකර යන්න බෑ. ஆசாரியர்கள் வந்து பெட்டியை தூக்குகிறார்கள். පූජකවරු තමයි මේ පෙට්ටිය උස්සලා தங்கள் ගන්නවා. தோள்களின் மேல் வைக்கிறார்கள். තමාගේ කරපිට තබා ගන්නවා. வெள்ள பெருக்கெடுத்து ஓடுகிற யோர்தான் நதியிலே வந்து காலை ඒ வைக்கிறார்கள். වතුර ගලා යන යෝර්දාන් ගම් ඉවරේ ඔහුගේ පා තබනවා. யோர்தான் ரெண்டாக பிரிக்கிறது. ඒ ගංග ඉවුර දෙබෑ වෙනවා. பாலும் தேனும் ஓடுகிற புது இடத்துக்கு போகிறார்கள். කිරිසා මීපැණි ඉතිරි යනවා ඒ දේශයට ඔවුන් යනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, இந்த பெட்டி என்ன பெட்டி? මේ පෙට්ටිය කුමන පෙට්ටියක්ද? இந்த உடன்படிக்கை பெட்டி எப்படிப்பட்ட பெட்டி? මේ ගිවිසුම් පෙට්ටිය කුමනාකාර அதுக்குள்ள என்ன පෙට්ටියක්ද? இருந்துச்சு? ඒ ඇතුලේ කුමක්ද තිබුණේ? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ඒබ්‍රෝ 9 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදයේ කියනවා. அதுக்குள்ள 3 காரியங்கள் இருந்தது. ඒ තුල කාරණා තුනක් තිබුණා. மன்னா இருந்தது, මන්නා තිබුණා. ஆரோனுடைய துளிர்ந்த கோல் இருந்தது, ආරෝන්ගේ දළුලාපු සැරෑටිය තිබුණා. 10 கற்பனைகள் இருந்தது. දස පනත තිබුණා. கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல வரணுமா? ස්වාමීන් වහන්සේගේ තේජස ඔබ කෙරේ එන්න ඕනේද? இந்த 3 காரியங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கணும். මේ කාරණා තුන ඔබගේ ජීවිතේ තිබෙන්න மன்னா ඕනේ. என்றா என்ன? මන්නා නම් කුමක්ද? யோவான் 6ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். யோவான் 6 වෙනි පරිච්ඡේදයේ 58 වෙනි පදය. வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். ස්වර්ගී බැස ආවෝ කෑමමෙය පියවරින් කාලය මැරුණාක් මෙන් නොව මේ කෑම කන තැනැත්තේ සදාකල් ජීවත් වන්නේ කීසේක. அந்த மன்னா என்னத்தை குறிக்கிறது? ඒ මන්නාව කුමක්ද අර්ථ කරන්නේ? வானத்திலிருந்து இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவ அப்பத்தை குறிக்கிறது. ආසෙන් බැස ආවව අපගේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියනව ජීවනදායක රොටිය. பழைய ஏற்பாட்டிலே அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்து போனார்கள். පරණ ගිවිසුම් කාලේදී ඒ මන්නා කාපු අය මිය ගියා. ஆனால் புது உடன்படிக்கையின் படி இந்த மன்னாவை சாப்பிடுவர்கள் மரிப்பதே இல்லை. නමුත් අලුත් ගිවිසුම අනුව මේ මන්නාව කන අය මැරෙන්නේ නැහැ. இரண்டாவதாக என்ன இருந்தது? දෙවනුව කුමක්ද තිබුණේ? ஆரோனின் தளிர்ந்த கோல். ආරෝන්ගේ සැරෑටිය. அந்த நாட்களிலே அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. ඒ කාලේදී ඒකේ ප්‍රශ්නයක් තිබුණා. ஒரு லீடர்ஷிப் பிரச்சனை. ඒක නායකත්වයක් ගැන மோசே ප්‍රශ්නයක්. சொல்றா, எல்லா லீடர்ஸையும் உங்களோட கோலை கொண்டு வந்து வைங்க. සිල් නායකයන් නුඹලාගේ සැරෑටිය ගෙනත් තියන්න. யாருடைய கோல் புது இலைகள் வந்திருக்கிறதோ அவர்தான் லீடர். කාගේ සැරෑටිය තුල අලුතෙන් දළුලා තිබෙනවද? ඔව් තමයි නායකී. ஆரோனன் தன்னுடைய கோலை கொண்டு வந்து வைக்கிறான். ආරෝන් තමගේ සැරෑටිය ගෙනත් තිබ්බා. அடுத்த நாள் காலையில எழும்பி பார்க்கும் பொழுது ඊළඟ දවසේ උදෑසන නැගිට எல்லாருடைய බලනකොට கோலும் அப்படியே இருந்தது. සෑම කෙනාගේම සැරෑටිය එසේම තිබුණා. ஆரோனின் கோல் மாத்திரம் ආරෝන්ගේ සැරෑටිය පමණක් துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. දළුලා මොට්ටු අට ගැනීමෙන් මල් පිපි පැසුණු කොට්ටම්බා ඇතුව තිබුණේය. அந்த பூ பூத்த ஆரோனின் கோலை அந்த பெட்டிக்குள் வைத்திருந்தார்கள். ඒ මල් පිපුණා වූ ආරෝන්ගේ සැරෑටිය ඒ පෙට්ටිය තුල තිබුණා. காஞ்சி போன செத்து போன ஒரு கோல் அன்றைக்கு பூ பூத்தது. அதுக்கு அர்த்தம் என்ன? மரித்த கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். මැරී ගියා වූ ඒ සැරෑටිය දළු ලැබුවා. ඒකේ අර්ථය කුමක්ද? ක්‍රිස්තුස් වහන්සේ ජීවමානව இன்னைக்கு නැගිට්ටා. வாழ்க்கைக்குள்ளே மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்து கிரியை செய்கிறாரா? අද අපගේ ජීවිතය තුළ මැරුණා වූ නැගිට්ටා වූ දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවද? மூன்றாவது காரியம் இருந்தது. තුන්වෙනි කාරණේ තිබුණා.
10 கற்பனைகள் கொண்ட கற்பலகைகள். දස පනත තිබුණා වූ ගල්ලැල්ල. அது என்ன சொல்றது தெரியுமா? ඒක කුමක්ද කියලා දන්නවද? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. උන්වහන්සේගේ වචනයට කීකරුව ජීවත් වෙන්න. உங்களுடைய சொந்த காரியங்களை செய்யாதீங்க. ඔබගේ අයිති දේවල් කරන්න එපා. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். උන්වහන්සේගේ වචනයට කීකරුව ජීවත් වෙන්න இந்த ඕනේ. 3 காரியங்கள் இருந்தா මේ කාරණා තුන තිබුණොත් கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் மேல இருக்கும். උන්වහන්සේගේ තේජස ඔබ කෙරෙහි තිබෙනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරීනි, ஒரு காரியம் சொல்லட்டா? එක දෙයක් ඔබට කියන්නද? பழைய ஏற்பாட்டு காலத்துல පරණ ගිවිසුම් කාලයේදී கர்த்தருடைய பிரசன்னம் மேகத்துல இருந்துச்சு. උන්වහන්සේගේ තේජස ඉහළින් තිබුණා. அதன் பிறகு ஆசரிப்பு கூடத்துக்குள்ள வந்துச்சு. ඉන්පසුව පූජක මණ්ඩපය තුලට ආවා. அதன் பிறகு உடன்படிக்கை பெட்டியின் மேல் வந்தது. ඉන්පසුව ගිවිසුම් පෙට්ටිය මතට ආවා. புது உடன்படிக்கை காலமாகிய இக்காலத்துல අලුත් ගිවිසුමේ කාලය වෙන මේ කාලයේදී இந்த கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்குது? මේ උන්වහන්සේගේ තේජස කොයිද තිබෙන්නේ? உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிறது. ඔබ සියලු දෙනා තුල එක තිබෙනවා. ஆமென். ආමේන්. ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ස්වාමීන් වහන්සේ තමාගේ ලේ බගුරවා உயிர் தெழுந்தபடியினாலே නැගිටුණු නිසා பரிசுத்த ஆவியானவர் வந்து සුද්ධාත්මයන් වහන්සේ පැමිණ உங்களுக்குள்ளே இருக்கிறார். ඔබ තුල සිටිනවා. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. උන්වහන්සේගේ තේජස ඔබ තුල அதை තිබෙනවා. புரிந்து கொள்ளுங்க. ඒක ඔබ වටහා ගන්න. அதை புரிந்து கொண்டா உங்களுடைய வாழ்க்கை மாறும். ඔබ ඒක වටහා ගත්තොත් ඔබගේ ජීවිතේ වෙනස් நீங்க වෙයි. இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ඔබ සිටින ආකාරයේ සිටින්නේ නැහැ. கர்த்தருடைய பிரசன்னத்திலே தரித்திருப்பீங்க. උන්වහන්සේගේ තේජස තුල රැඳී සිටී. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවත සහෝදර සහෝදරිනි, கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு ஜெயத்துக்குரிய ஜீவியம். කිතුණු ජීවිතය කියන්නේ ඒක ජයග්‍රහණී நாங்க ජීවිතයක්. கோழைகள் அல்ல. අපි පහතු අය නෙවෙයි. நாங்க வீக்கான ஆட்கள் அல்ல. අපි දුර්වල අය නොව. நாங்க பலசாலிகள். අපි බලවන්ත අය. நம்மோடு இருக்கிறவர் අප සමග සිටින්නා பெரியவர். උතුම් තනන් වහන්සේ. எனக்குள்ளே இருக்கிறவர் අප තුල සිටින්නා තනන් உலகத்தில் உள்ளவனை වහන්සේ. விட பெரியவர். ලෝකයේ සිටින තැනට වඩා எத்தனை பேர் උතුම්ය. எழும்புவீங்க? කී දෙනෙක් කියනවාද? கர்த்தருக்காக எழும்புவீங்க. කී දෙනෙක් උන්වහන්සේ දෙස அவருடைய නැගිටිනවාද? பிரசன்னம் எங்களுக்குள்ள இருக்கு. උන්වහන්සේගේ තේජස අප තුල තිබෙනවා. அந்த நாட்களிலே ඒ කාලේදී இஸ்ரவேல் ஜனத்தார் ඉස්රායෙල් ජනතාව யுத்தத்துக்கு போகும் பொழுது යුදයට යන්ට ප්‍රථමේ உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு போவாங்க. ගිවිසුම් පෙට්ටිය උස්සලාගෙන යනවා. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ඇයිද නම් ඔවුන්ට දන්නවා கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தா උන්වහන්සේගේ තේජස තිබුණොත් வெற்றி நிச்சயம். ජයග්‍රහණය නිසැකයි. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் එක සාමුවෙල් 4 වෙනි පරිච්ඡේදය 5ஆம் வசனம். 5 වෙනි පදය. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ස්වාමී பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். ස්වාමීන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය කඳවුරට පැමිණි කල සියලු ඊශ්‍රායලවරු පොළවේ දෝංකාර දෙන මහත් ഘോഷාවකින් ഘോഷා කළේය. கர்த்தருடைய பிரசன்னம் வந்திருக்கும் பொழுது ස්වාමීන් වහන්සේගේ තේජස පැමිණි තිබෙන විට பூமி அதிரும்படி கத்தி தேவனை நமஸ்கரித்தார்கள். පොළව දෝංකාර දෙන තරමට ශබ්ද නගා උන්වහන්සේ ஆனா නමස්කාර කරා. இன்றைக்கு சபைக்குள்ளே නමුත් අද සභාව තුල ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. එකිනෙකා තුල දෙවියන් වහන්සේගේ තේජස තිබෙනවා. ஆனா worship leader சொல்லணும், නමුත් worship leaders කියන්න ඕනේ கையை உயர்த்துங்க, අත ඔසවන්න. சத்தம் போட்டு அல்லேலூயா சொல்லுங்க. ශබ්ද නගා හalleluya කියන්න. என்ன கேவலம் பாருங்க. කොච්චර පහත් වූ දෙයක්ද அங்கே බලන්න. அந்த பெட்டி வரும் பொழுது ඒ ස්ථානයේ පෙට්ටිය එන විටදී கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது උන්වහන්සේගේ තේජස එන විටදී அவர்கள் எவ்வளவு சத்தமிட்டார்கள், ඔවුන් කොච්චර දුරට ഘോഷා කරාද? அவ்வளவு ஆனந்தம். එච්චර සතුටක්. ஆனா இன்னைக்கு சபைக்குள்ள නමුත් අද සභාව තුල நமக்குள்ள பிரசன்னத்தை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு අප තුල තිබෙන තේජස ඇතුලේ තබාගෙන worship நடக்குது, worship එක නමස්කාරය සිදු பிரசங்கம் වෙනවා. நடக்குது. දේශනාව සිදු වෙනවා. சிலர் மொபைல் போன்ல SMS அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. සමහර අය මොබයිල් ෆෝන් වල SMS ගාගෙන ඉන්නවා. பரலோகம் போவீங்கன்னு நினைக்கிறீங்களா? ස්වර්ගයට යනවා කියලා ඔබ හිතනවද? போக மாட்டீங்க. යන්නේ නැහැ. உங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இல்ல. ඔබ තුල දෙවියන්වහන්සේගේ තේජස නැහැ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි. அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ඊළඟ පදයේ කුමක්ද කියනවද? 6வது வசனம். 6 වෙනි පදය. அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்திலே இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன்
பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. පිලිස්තුවරු ඒ ഘോഷාවේ ශබ්දය අසා ඒබ්‍රවරුන්ගේ කඳවුරේ තිබෙන මේ මාත් ഘോഷා ශබ්දයේ කිමැද්ද කීවෝය. දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය කඳවුරට පැමිණි බව ඔව් දැනගත්තෝය. එවිට පිලිස්තුවරු බය වුණෝය. මක් නිසාද? දෙවියන් වහන්සේ කඳවුරට වැඩිසේක. ඔව් කීවෝය. ඔව් කතා කොට අපට දුක් වේ. මක් නිසාද? මෙබඳු දෙයක් මීට ප්‍රථම නොවිය. අපට දුක් වේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවද සහෝදර සහෝදරියනි, அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ඔවුන් ഘോഷා කරා தேவனுடைய பிரசன்னத்திலே. දෙවියන් වහන්සේගේ තේජස තුල சத்துரு பயந்து போனான். සතුරා බයපත් වුණා. பூமி அதிர்ந்தது. පොළව දොංකාර දුනා. அவர்கள் போட்ட சத்தத்திலே ඔවුන් දාපු ශබ්දයෙන් எதிரி பயந்து நடுங்குகிறான். විරුද්ධකාරයා බය වෙලා වෙවුලනවා. கர்த்தருடைய பிரசன்னத்தை எங்க உள்ளுக்கு வச்சுக்கொண்டு දෙවියන් වහන්සේගේ තේජස අප තුළ நாங்க තබා அவரை துதிச்சா අපි උන්වහන්සේ නමස්කාර இந்த කළා. ஏரியா முழுதும் அதிராதா? මේ පළාත මුළුල්ලටම இந்த දොංකාර இடங்களிலே දෙන්නේ නැද්ද? இருக்கிற பிசாசுகள் அலக்களிக்காதா? මේ පළාතේ සිටින යක්ෂයා ஏன் அப்படி நடக்கல? ඇයි එසේ සිදු නොවුනේ? ஏன் நடக்கல? ඇයි සිදු නොවුනේ? வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஜெபம் பண்ணுறது இல்ல. දේව වචනේ කියවන්නේ නැහැ, බයිබලේ කියවන්නේ නැහැ, යාඥා කරන්නේ නැහැ. பேருக்கு கிறிஸ்தவர்கள் නාමික ක්‍රිස්තු කිතුනුවන්. நாங்க மாறணும். අපි වෙනස් වෙන්න ඕනේ. நாங்க மாறினாதான் இயேசு வருவார். අපි වෙනස් වුණොත් තමයි යේසුස් වහන්සේ එන්නේ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරියනි, அடுத்ததாக நாங்க பார்ப்போம். ඊළඟට අපි බලමු இந்த பெலிஸ்தர்கள் என்ன செய்தார்கள் මේ என்றால், පිලිස්තුවරු කුමද කරේ? அந்த யுத்தம் நடக்கிற நேரத்துல ඒ යුද්ධය සිදු වෙනව இந்த වේලාවේදී உடன்படிக்கையை அவர்கள் கைப்பற்றி தூக்கி கொண்டு போயிட்டாங்க. මේ ගිවිසුම් පෙට්ටිය ඔවුන් රැගෙන ගියා. ஹல்லேலூயா. හලෙලූයා. அவங்களுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. ඔවුන්ට කුමද කරන්න කියලා දන්නේ නැහැ. கர்த்தருடைய பிரசன்னத்தை சத்துரு தூக்கி கொண்டு போயிட்டான். උන්වහන්සේගේ තේජස සතුරා උසුලාගෙන ගියා. போய் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? අරගෙන ගින් කුමද කරන්න කියලා දන්නවද? அவர்களுடைய தேவனாகிய தாகோன் என்ற தெய்வத்தின் ஆலயத்தில் வைக்கிறார்கள். ඔහුගේ දෙවියෝ වෙන දාගුන් කියනව ඔහුගේ දේව මාලිගාවේ තබනවා. நீங்க பால் தேவனை கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? ඔබ ஆகாது ராஜா ஜேசபெல் எல்லாம் வணங்கினார். பால். ජෙසබෙල් නමස්කාර කරපු බාගාල් දෙවියන්. இந்த பாலுடைய தகப்பன் தான் தாகோன். ඒ බාල්ගේ පියා තමයි දාගෝන්. பெரிய ஒரு தேவன், විශාල දෙවි කෙනෙක්. பெரிய ஒரு உருவம், විශාල රූපයක්. அவனுக்கு பெரிய ஒரு ஆலயம். ඔහුට විශාල දේව මාලිගාවක්. அங்க தாகோனு பக்கத்துல போய் உடன்படிக்கை பெட்டியை ඒ வைக்கிறாங்க. දාගෝන් ළඟට ගෙන ගිහින් ඒ පෙට්ටිය තිබ්බා. என்ன நடந்தது தெரியுமா? කුමද සිදුවන්නේ කියලා දන්නවද? கதவெல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. ඔව් දොර ඔක්කොම වහලා ගියා. அடுத்த நாள் காலையில கதவை திறந்து பார்க்கறாங்க. ඊළඟ දවසේ ඔව් දොර හැරලා බලනවා. எத்தனை பேர் இந்த கதை தெரியும் உங்களுக்கு? 1 2 3 அட பாவிகளா, என்ன பைபிளை வாசிக்கிறீங்க? அடுத்த நாள் காலையில கதவை திறந்து பார்க்கறாங்க. ඊළඟ දවසේ ඔව් දොර විවෘත කරලා බලනවා. தாகோன் தலை குப்புற கீழே விழுகிறான். දාගෝන් சாரி, முகம் குப்புற கீழே விழுகிறான். මුණින් අතට ඔව් වැටි සිටියා. அந்த பெட்டி அப்படியே இருக்குது. ඒ පෙට්ටියේ ආකාරය තිබුණා. ஆனா தாகோன் முகம் குப்புற கீழே விழுந்து கிடக்கிறான். නමුත් දාගන් නැවතී රූපය මුණින් අතට වැටි තිබුණා. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமானால் දෙවියන් වහන්සේගේ තේජස තිබේ නම් எந்த பிசாசுக்கும் அங்க இருக்க முடியாது. කිසිම යක්ෂයෙකුට ඒ ස්ථානේ ඉන්න බෑ. முகம் குப்புற விழுந்தே ஆகணும். මුණින් අතට වැටෙන්න ඕනේ. சரின்னு தாகோனை தூக்கி நேரா வைக்கிறாங்க. අනේ කියලා ඒ රූපය දාගොන්න උසලා කෙලින් සිටුවා. அவனுக்கு தான் எழும்ப முடியாது. ඔහුට නැගිටින්න அது බැහැ. உருவம் தானே. ඒක රූපයක් නේ. மனிதன் தான் வந்து உயர்த்தணும். මනුෂ්‍යයා තමයි නැගිටවන්නේ. மனிதன் தான் தாகோனை சுமந்து கொண்டு போகணும். මනුෂ්‍යයා තමයි දාගොන්න ஆனா උසලාගෙන යන්නේ. எங்களுடைய ஆண்டவர் எங்களை சுமந்து கொண்டு போவார். නමුත් මා අපගේ දෙවියන් වහන්සේ අපව උසලාගෙන Hallelujah. යන්නව දෙවියන් වහන්සේ. Amen. ආමේන්. தாகோனை சரி இப்படி நேரா வச்சிட்டாங்க. දාගොන්න කෙලින් සිටුවා. திருப்பி கதவெல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. ඊන්පස්සේ ඔහු දොර වහලා ගියා. அடுத்த நாள் காலையில வந்து கதவை திறந்து பார்க்கறாங்க. පෞවෙනි දවසේ උදෑසන ඇවිල්ලා බැලුවා. திருப்பியும் தாகோன் முகம் குப்புற இருக்கிறாரு. නැවත දාගොන් මුණින් අතට ஆனா இப்ப සිටියා. தலை உடைஞ்சு கிடக்குது. දැන් ඔළුව කැඩිලා තිබුණා. 2 கரங்களும் உடைஞ்சு கிடக்குது. අත් දෙකම කැඩිලා තිබුණා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරීනි. சிலர் வந்து சொல்லுங்க, பாஸ்டர் සමහර අය කියනවා පාස්ටර් பிசாசு என்ன விரட்டி விரட்டி அடிக்கிறான் பாஸ்டர், යක්ෂයා මාව පන්න පන්න ஜெபம் ගහනවා. பண்ணுங்க பாஸ்டர். යාඥා කරන්න පාස්ටර්. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරීනි. உங்களுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்குமானால் ඔබ තුල දෙවියන් වහන්සේගේ තේජස තිබේ නම්
தெற்கில இருந்து கட்டாடி அல்ல, கேரளிலிருந்து வருகிற கட்டாடி எந்த சத்ருவை எந்த பிசாசை அனுப்பினாலும் தலை குப்புற விழுந்தே ஆகணும். උතුර දකින තිබෙන්නා වූ කට්ටාඩිවරු කුමන යක්ෂයක යවුවත් උන්වහන්සේගේ තේජස ඉදිරිපිට ඔවුන් නැමී සිටී වැටෙන්න ඕනේ. ආමේන්. ஒரு ஆமேனாவது சொல்லுங்களேன். ආමේන් හරි කියන්නකෝ. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙවන්ත සහෝදර සහෝදරියනි, தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்குதா? දෙවියන් වහන්සේගේ තේජස ඔබ තුළ තිබෙනවද? மகிமை எப்படி வரும்னு கடைசியா நான் சொல்லுவேன். මහිමේ කොහමද එන්නේ කියලා මම අවසානයේ அதன் කියනවා. பிறகு என்ன செய்யறாங்க தெரியுமா? ඉන්පස්සේ ඔවුන් කුමක්ද කරේ කියලා இந்த දන්නවද? உடன்படிக்கை பெட்டி இங்க வைக்க முடியாது. මේ ගිවිසුම් පෙට්ටිය මේ තියන්න හොඳ නැහැ. காத்துன்னு ஒரு நகரத்துக்கு அனுப்புறாங்க. දාත් කියනවා නගරයට යවනවා. அங்க போய் பெட்டியை வைக்கிறாங்க. ඒ ස්ථානට ගිහිල්ලා පෙට්ටිය තබනවා. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ඒ ස්ථානේ කොහමද සිදුුනේ කියලා දන්නවද? பைபிளை வாசிச்சு பாருங்க. දේවචනි කියවා 1 බලන්න. சாமுவேல் 5ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 5 වෙනි පරිච්ඡේදය. அந்த காத் என்ற பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ඒ ගාත් කියනා නුවරේ සිටින සෑම දෙනාටම மூல வியாதி வந்துடுது. ඒ අර්ශස් රෝගය පැමිණියා. என்ன வியாதி? කුමද්ද රෝගය? மூல வியாதி. අර්ශස් රෝගය. எத்தனை பேருக்கு மூல வியாதினா என்னன்னு தெரியும்? කී දෙනාට අර්ශස් රෝගය කියන්නේ කොහොමද කියලා දන්නවද? මූලාමාරු. தெரியாதவர்கள் தயவு செய்து பிறகு ரோயிட்ட கேளுங்க, அவர் சொல்லி கொடுப்பார். பைல்ஸ். අර්ශස් කියන්නේ ஆண்டவர் அடிக்கிற இடத்துல தான் அடிப்பாரு. දෙවියන් වහන්සේ ගාන ස්ථානේ තමයි ගහන්නේ. பைல்ஸ் வந்தா உட்கார முடியாது, டாய்லெட்டுக்கு போக முடியாது. ඒ අර්ශස් රෝගී ආවොත් ටොයිලට් එකට යන්න බෑ, වාඩි වෙන්න බෑ. அவ்வளவு வலி இருக்கும். එච්චරට රිදිල්ල තිබෙනවා. ஆமென். ආමේන්. எல்லாருக்கும் பைல்ஸ் வர தொடங்கிட்டது. සියලු දෙනාට gadu වෙන්න පටන් அந்த ගත්තා. பெலிஸ்தர் பார்த்தாங்க, அடே ඒ පිලිස්තුවරු இந்த බැලුවා பெட்டியை අයියෝ. இங்க வச்சா சரி வராது. මේ පෙට්ටිය මේ තිබ්බොත් හරියන්නේ නැහැ. எக்ரோன் என்கிற ஒரு பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. ඒක්‍රෝන් කියනා වූ නගරයකට යවනවා. ஒரு காரணம் சொல்ல மறந்துட்டேன். එක දෙයක් කියන්න, இந்த காலத்துல சாதாரணமாக பைல்ஸ் வந்தா வயது போனவங்களுக்கு தான் அதிகமா வரும். මේ කාලේදී සාමාන්‍ය අර්ශස් රෝගය ආවොත් වයසට ගිය අයට තමයි ඉන්නේ. ஆனா வேதம் சொல்லுகிறது නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ சிறு කියනවා பிள்ளைகள் இருந்து முதியோர் வரைக்கும் வந்துச்சான். කුඩා දරුවන් පටන් ලොකු අය දක්වා ඒ பாருங்க gadu எப்படி රෝගය. அடி. බලන්න කොච්චර දුරට ගහින්නද? கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு போனா எப்படி அடி. දෙවියන් වහන්සේගේ තේජස උස්සගෙන ගියොත් කොහොමද ගහන්නේ උන්වහන්සේ? அங்க இருந்து எக்ரோனுக்கு அனுப்புறார்கள். ඒ ස්ථානේ ඒක්‍රෝන්ට යවුවා. எக்ரோன்ல என்ன நடந்துச்சு? ඒක්‍රෝනේ කොහොමද සිදු වුනේ? சிலர் செத்து போனாங்க. සමහර අය நீங்க මැරුණා. அதை வாசிங்க, அது 9ஆம் வசனத்துல இருக்கு. செத்து போகாதவர்களுக்கு எல்லாம் பைல்ஸ் வந்துடுது. මැරුන් සමහර අය මැරුණා. මැරුන් නැති අයට gadu රෝගය ආවා. எப்படி அடி. කොහොමද ගහිල්ල කියලා බලන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනෙහවන්ත සහෝදර සහෝදරියනි, உங்களுக்குள்ளே தேவ பிரசனம் இருந்தா ඔබ තුල දෙවියන් වහන්සේගේ තේජස තිබුණොත් உங்களுக்கு எதிராக வருகிறவர்களுக்கு பைல்ஸ் வரும். ඔබට විරුද්ධව පැමිණෙන අයට අර්ශස් රෝගය පැමිණේ. ஆமென். ආමේන්. நாங்க அவர்களை எதிர்த்து சண்டை பிடிக்க தேவையில்ல. අපි ඔවුන්ට විරුද්ධව සටන් කරන්න අවශ්‍ය නැහැ. நாங்க அவர்களை எதிர்க்க தேவையில்ல. අපි ඔවුන්ට විරුද්ධව සිටින්න අවශ්‍ය அவர்கள் නැහැ. மேல் கோபப்பட தேவையில்ல. ඔවුන් කෙරේ තරහ වෙන්න අවශ්‍ය නැහැ. அவர்களை வெறுக்க தேவையில்ல. ඔවුන් එපා කරන්න අවශ්‍ය නැහැ. நாங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கும் பொழுது අපි උන්වහන්සේගේ තේජසෙ සිටින විට நமக்கு கல்லடிக்கிறவனுக்கு எல்லாம் பைல்ஸ் வரும். අපිට ගල් ගසන සියලු දෙනාට අර්ශස් எல்லாரும் ஒரு රෝගය එනවා. சத்தமா ஆமென் சொல்லுவோமா? සියලු දෙනා ආමෙන් කියලා කියමුද ශබ්ද නගා? சிலர் கணவன்மார் இப்போது மனைவியை யோசிக்கிறாங்க. සමහර අය පුරුෂවරු භාර්යාවන් සිතනවා. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සේනවන්ත සහෝදර සහෝදරියනි, கடைசியில பெலிஸ்தர் பார்த்தாங்க, இது சரி வராது. අවසානයේ පිලිස්තිවරු බැලුවා මේක හරියන්නේ නැහැ. அந்த பெட்டியை திருப்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பி விடுறார்கள். ඒ පෙට්ටිය නැවත ඊශ්‍රායෙල් සේනක වෙතට යවනවා. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல 2 சாமுவேல் 6 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் ස්වාමීන් වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටියේ ඉතියේ ඕබේත් ඒදෝම්ගේ ගෙයි 3 මාසයක් තිබුණේය. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ස්වාමීන් වහන්සේ ඕබේත් ඒදෝම්ටත් මුළු පවුලටත් ආශිර්වාද කළසේක. அவன் ஒரு யூதன். යුදවරි. அவன் கடைசியில் அவன் வீட்டுக்கு தான் பெட்டி வந்துச்சு. අවසානයේදී ඔහුගේ නිවසට තමයි පෙට්ටිය ආවේ. 3 மாசம் வச்சிருந்தான். මාස 3ක් තබා තිබුණා. ஹலோ, හලෝ, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது දෙවියන් වහන්සේගේ තේජස තිබෙද්දී அவனும் அவன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ඔව්ද ඔහුගේ නිවස වැසියන්ද ආශිර්වාදය ලැබුවා. அன்பு சகோதரனே, සෙනෙවන්ත සහෝදරියනි, அன்பு சகோதரியே, සෙනෙවන්ත සහෝදරියනි, உன்மேல் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமாயின் ඔබ මත උන්වහන්සේගේ තේජස තිබේ නම් உன் நிமித்தமாக உன் வீட்டார் யாவரும்
ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ඔබ තුලින් ඔබගේ පවුලේ වැසිය සියලු දෙනා ආශිර්වාද ලබා ගනී. ஆமென். ආමේන්. தாவீது பார்க்கறான், දාවිද් බැලුවා. ஓபேதேதோம் வீட்டுல ஆசீர்வாதம் பொங்குது. ඕබේත් ඒදොම්ගේ නිවසේ ආශිර්වාදය වැඩි වෙනවා. 12ஆம் வசனத்துல 12 වෙනි පදයේ தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேதேதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். තවද දෙවියන් වහන්සේ ගිවිසුම් පෙට්ටිය නිසා ස්වාමින් වහන්සේ ඕබේත් ඒදොම්ටත් ඔහුට අයිති සියල්ලන්ටත් ආශිර්වාද කළ සේකයයි දාවිද් රජුට දන්වන ලද්දේයි. එවිට දාවිද් ගොස් දෙවියන් වහන්සේගේ පෙට්ටිය ඕබේත් ඒදොම්ගේ ගෙහින් දාවිද්ගේ නුවරට ප්‍රීති සහිතව ගෙනායේය. உங்களுக்கு தெரியுமா, ඔබ දන්නවද? உங்கள் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறதை ஜனங்கள் அறிந்தார்களானால் ඔබ මත උන්වහන්සේගේ තේජස තිබෙනවා කියලා සෙනග දැනගත්තොත් உங்களை கூட்டிக் கொண்டு போவாங்க. ඔබ රැගෙන යනවා. நீங்க வாங்க எங்க வீட்டுக்கு, ඔබ එන්න අපගේ ගෙදරට. வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ඔබ කුඩා යාඥාවක් කරන්න. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සෙනවද සහෝදර සහෝදරියනි, இதுதான் மேலான காரியங்கள். මේක තමයි උසස් තැන් නීති තිබෙන දේ. கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுங்க. උන්වහන්සේගේ තේජසී ஐயோ දකින්න. எனக்கு அந்த கடன் இருக்கு பாஸ்டர், இந்த பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இடுப்பு வலி, முதுகு வலி, தலைவலி, எல்லா வலிகளும் இருக்கு. எல்லாருக்கும் இருக்கும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். මේ පොළවේ තිබෙන තාක්කල් ණය ප්‍රශ්න, පෞල් ප්‍රශ්න, ඔළුව කැක්කම, ඉන කැක් හැම දෙයක්ම තිබෙනවා. ஆனால் නමුත් அப்போஸ்தலன் சொன்னது போல පෞල්තුමා කිව්ව ආකාරයට உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் மேலானவைகளை நாடுவோம். උසස් තැන්නේ උන්වහන්සේ තුළ උසස් දේවල් සොයමු. சரி, நாங்க முடிக்க போகிறேன். இப்ப අවසන් කරන්නට යනවා. இந்த பிரசன்னமும் මේ තේජසත් இந்த மகிமையும் මේ මහිමයත් எப்ப வரும் தெரியுமா? කොයි මොහොතේදී පැමිණෙයි කියලා දන්නවද? யாத்ராம 34ஆம் அதிகாரம் නික්මයාම 29ஆம் 34 වෙනි පරිච්ඡේදය 34:29. 34:29. இதுல தான் ரகசியம் இருக்குது. මේකේ තමයි රහස තිබෙන්නේ. இதுல தான் திறப்பு இருக்குது. මේකේ තමයි යතුරු என்ன තිබෙන්නේ. தெரியுமா? කොහොමද කියලා දන්නවද? மோசே சாட்சி பலகைகள் ரெண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். තවද මෝසෙස් සාක්ෂියේ ලෑලි දෙක තමාගේ අතින් ගෙන සීනයි කන්දෙන් බැස්සේය. නමුත් උන්වහන්සේ මෝසෙස් සමග කතා කිරීම කරනකොටගෙන ඔහුගේ මූණේ සමේ රශ්මි වීදෙන බව කන්දෙන් බැස්ස කල ඔහු නොදැන සිටියේය. அவனுடைய முகம் எப்ப பிரகாசித்தது? ඔහුගේ මූණ කොයි වෙලේද அவனுடைய බැබළුනේ? முகம் ஏன் பிரகாசித்தது? ඔහුගේ මූණ ඇයි බැබළුනේ? வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ඒ වචනේ කුමද කියන්නේ? தன்னோடே அவர் பேசினதாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறிந்தான். තමා සමග උන්වහන්සේ කතා කරපු නිසා තමාගේ මූණ බැබළුන එක දැන සිටියා. இதுதான் ரகசியம். මේකයි රහස. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? දෙවියන් වහන්සේ ඔබ සමග කතා කරනවද? ஒரு காரியம் சொல்லுகிறேன். එක දෙයක් කියන්නම්. ஆங்கில பைபிள் ඉංග්‍රීසි බයිබලේ நான் எத்தனையோ இருக்கிற எல்லா வெர்ஷன்ஸையும் செக் பண்ணேன். මම සියලු පරිවර්තන මම පරීක්ෂා කළා. 75% வெர்ஷன் சொல்லுகிறது 75% versions කියනවා மோசே தேவனோடு பேசினபடியினால் அவன் முகம் பிரகாசித்தது. මෝසෙස් දෙවියන් වහන්සේ සමග කතා කරපු නිසා ඔහුගේ මූණ බැබළුණා. ஆனால் சிங்கள பைபிளையும் தமிழ் பைபிளையும் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் மோசையோடு பேசினபடினால் அவனுடைய முகம் பிரகாசித்தது. නමුත් සිංහල බයිබලේ දෙමළ බයිබලේ කියනවා මෝසෙස් දෙවියන් වහන්සේ සමග කතා කරපු නිසා මූණ බැබළුණේ அது කියලා. ஏன்னு எனக்கு தெரியல. ඒක ඇයි කියලා මම දන්නේ නැහැ. ஆனால் ஒன்று தெரியும். නමුත් එක දෙයක් දන්නවා. பிரேயர் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஒரு டயலாக். යාඥාව කියන්නේ ඉංග්‍රීසියෙන් කියනවා ඒක දෙබසක්. நீங்க பேசணும், ඔබ කතා කරන්න ஆண்டவர் ඕනේ. பேசணும். දෙවියන් වහන්සේ කතා කරන්න ඕනේ. ஆண்டவரோடு நீங்க சம்பாஷிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේ සමග ඔබ කතා කරන විටදී
அது என்ன? ඒක කුමක්ද? ஆண்டவரோடு சம்பாஷிக்கிறது என்ன? දෙවියන් වහන්සේ සමග සාකච්ඡා කරන එක කුමක්ද? ஜெபம். යාඥාව. ஜெபம். යාඥාව. அவர் பாதத்திலே இருந்து උන්වහන්සේගේ පාමුල සිට தரித்திருந்து රැඳී සිට மொபைல் போனை பக்கத்துல போடுங்க, இருக்கிற கிளாக் எல்லாம் என்ன தெரியுமா? குமார் நான் ஒரு நல்ல நல்ல காரியம் சொல்லி தரடா. ඔබට යහපත් දෙයක් කියන්නද? உங்களுடைய மொபைல் போன், ඔබගේ මොබයිල්, உங்களுடைய லேப்டாப், ඔබගේ ලැප්ටොප්, உங்களுடைய டிவி, ඔබගේ ටීවී எல்லாத்துக்கும் வாட்டர் பேப்டிசம் கொடுங்க. සියයට වෝටර් බැප්ටිසම් දෙන්න. ஆமென். ආමේන්. ஜெபிக்கும் போகும் பொழுது යාඥා කරන යන විට உங்களுடைய டிவி, உங்களுடைய லேப்டாப், உங்களுடைய மொபைல் போன் எல்லாத்துக்கும் தண்ணீர் ஞான ஸ்நானம் கொடுங்க. ඔය මොබයිල් එකට ෆෝන් එකට සෑම දෙයක් முழுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. ඔබ ගිල්වා බෞතිස්මයක් நீங்க දෙන්න. திருப்பி எடுக்கிற நேரம் அது ரட்சிக்கப்பட்ட போனா வரும். ඒක නැවත අරවල ගන්න විටදී ඒක ගැලවීම ලැබපු கெட்ட ෆෝන් එකක් படங்கள் වෙනවා. ஒண்ணுமே வராது. නරක පින්තූර කිසිම දෙයක් එන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. பாஸ்டர் சொல்றான்னு ஒரு நாள் செஞ்சு பாருங்க. පාස කියනවා කියලා එක දවසක් කරලා බලන්න. அப்பதான் தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் உங்களோட முகத்துல வரும். එවිටදී තමයි උන්වහන්සේගේ තේජස සහ මහිමය ඔබගේ මූණේ இந்த බැබලෙන්නේ. ரகசியம் என்ன தெரியுமா? මේ රහස කුමක්ද කියලා දන්නවද? 40 நாள் දවස් 40ක් இரவும் பகலும் රෑ දවල් அப்பம் இல்லாமல் කැම නැතුව தண்ணீர் இல்லாமல் වතුර නැතුව தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து දෙවියන් වහන්සේගේ තේජසී සිට ஜெபித்தபடியினால යාඥා කරපු නිසා ஜெபித்தபடியினால යාඥා කරපු නිසා அவனுடைய முகம் ඔහුගේ මූණ பிரகாசித்தது. බැබළුණේය. உங்களுடைய முகம் பிரகாசிக்கணுமா? ඔබගේ මූණ බැබලෙන්න இந்த ඕනේද? பொல்லாத உலகத்துல මේ නපුරු ලෝකේ இவ்வளவு கெட்ட காரியங்கள் நடக்கிற ஸ்ரீலங்கால මේ අයහපත් දේවල් සිදුවෙනව ශ්‍රී ලංකාවේ ஒரு ஆள் එක්කෙනෙක් ஒரு முக பிரகாசத்தோடு එක මූණේ බැබලීමකින් தேவனுடைய மகிமையோடு எழும்புவாரானா දෙවියන් වහන්සේගේ මහිමයෙන් නැගිටිනවා இந்த නම් உலகத்தையே மாத்தலாம். මේ ලෝකයේම වෙනස් කරන්න இந்த පුළුවන්. சபையில கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. මේ සභාවේ ටික දෙනෙක් සිටිනවා. ஆண்டவர் உங்களை வல்லமையாக பாவிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබව බලවත් ලෙස පාවිච්චි කරනවා. ஜெபத்திலே தரித்திருங்க. යාඥාවේ රැඳී සිටින්න. நான் ஜெபத்துல இருக்கிறேன் பாஸ்டர். මම යාඥාවේ සිටිනවා ஆனா පාස්ටර්. ஆண்டவர் என் கூட பேசுறாரு இல்லையே. නෙමෙයි දෙවියන් වහන්සේ මාසම කතා කරන්නේ නැහැ. நீங்க வாயை மூடினா அவர் வாயை திறப்பாரு. ඔබ කට හැවුවොත් උන්වහන්සේ කට හරි. ஆமென். ආමේන්. நாங்க ஜெபத்துக்கு போனா අපි යාඥාවට ගියොත් சும்மா அடிச்சு விடுறது தானே. අපි ගහලා දානවනේ. அந்த பாஷை இந்த பாஷை அந்நிய பாஷை எல்லாம் அடிச்சு விடுறது. ඒ භාෂාව මේ භාෂාව අන්‍ය அவர் භාෂාව. அவர் என் மகனோட நான் பேசணும்னு ட்ரை பண்ணுவாரு. ஆஹா. මගේ පුත්‍රයා සමග කතා කරන්න උන්වහන්සේ try කරයි நாங்க බෑ. தான் பேசிக்கிட்டே இருப்போம். අපි තමයි කතා කරන්නේ. அவர் பாவம் பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் எப்பதான் பேசலாம்? ඔව් පව් බලාගෙන ඉන්නවා කවදද මම කතා சரி, කරන්නේ? நான் தட்டி சொல்ல, மகனே மகளே සමහරවිට තට්ටු කරලා කියන මගේ நான் ජීවිතේ சொல்றது கொஞ்சம் පුත්‍රයා. கேளு. මම කියන දේ අසන්න. இங்க இல்ல නෑ නෑ. அந்நிய பாஷையிலையும் வேர்ஷிப்லையும் අන්‍ය භාෂාව worship එක. வாயை மூடுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கொள்ளுங்க. කට වහන්න ටිකක් ඉගෙන ගන්න. கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து வாயை மூடிட்டு கேளுங்க. උන්වහන්සේගේ තේජස්සේ වාඩි වෙලා ඔබගේ කට ஆண்டவர் වහලා பேசுவார். දෙවියන් වහන්සේ කතා කරා. பைபிளை திறந்து வச்சு வாசிங்க. බයිබලේ අරවලක් කියවන්න. ஆண்டவர் பேசுவார். දෙවියන් වහන්සේ කතා කරයි. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර அது සහෝදරි. அரை மணி தியாலத்துல 1 மணி தியாலத்துல நடக்காது. ඒක පැය භාගයක් පැයකින් අවසන් 4 மணி தியாலம் 5 மணி தியாலம் தரித்திருக்கும். පැය 4ක් 5ක් රැඳී සිටින්න. டைம் இல்லையே பாஸ்டர். වෙලාවක් නෑනේ පාස්ටර්. தூங்காத. නිදා ගන්න එපා. சிம்பிள். ලේසි. தூங்காத. නිදා ගන්න එපා. தூக்கம் வந்தா முகத்தை கழுவிட்டு வந்து உட்காரு. නිදිමත ආවොත් මූණ සෝදාගෙන ඇවිල්ලා වාඩි වෙන්න. பாஸ்டர், පාස්ටර් இனிமே பிரசங்கம் பண்ண வராதீங்க பாஸ்டர். මින් පස්සේ උපදේශනා කරන්න ඉන්න එපා அன்புள்ள පාස්ටර්. சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරි. எங்கே கிறிஸ்தவம் போயிட்டு කොහේද කිතුණුකම ගිහේ? எல்லாம் தா 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 இதுதான் நம்முடைய ஜெபம். හැම දෙයක්ම දෙන්න 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 ඒක තමයි යාඥාව. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, සිනවන්ත සහෝදර සහෝදරීනි. நாங்க மாறணும். අපි මාරු වෙන්න ඕනේ. கர்த்தருடைய பிரசன்னத்தையும் උන්වහන්සේගේ තේජස, அவருடைய மகிமையும் උන්වහන්සේගේ මහිමය எங்கள் மேல் இறங்கி வந்தா අප කෙරේ බැස ආවොත් இந்த உலகமே மாறலாம். මේ ලෝකයේම වෙනස් වෙයි. நாங்க யாரும் எழுந்து நிற்போம் இந்த நேரம். සිදනාකිට සිටමු. ஹalleluya. நான் சொல்றது ஏதாவது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கண்டா මම කියන දේකේ මොනාරි වැරද්දක් ඔබ දුටුවොත් தயவு செய்து வீட்டில் போய் பைபிள் எடுத்து பாருங்க. කරුණාකර ඔබ නිවසට ගිහින් ඔබගේ බයිබලය අරන් அது බලන්න. பைபிள்ல இல்லைன்னு நீங்க நினைச்சா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ඒ බයිබලේ නැහැ කියලා ඔබ සිතුවොත් මට ෆෝන් කරලා කියන්න. ஆமென். நாங்க தேவனை தேடுவோம்.
අපි දෙවියන් වහන්සේ සොයමු. இந்த உலகம் தற்காலிகம். මේ ලෝකය இந்த తాවකාලිකයි. உலகத்துல இருக்கிறது எல்லாம் தற்காலிகம். මේ ලෝකයේ තිබෙන දේවල් හැම දෙයක්ම இந்த తాවකාලිකයි. உலகம் நமக்கு ஒண்ணுமே கொடுக்காது. මේ ලෝකේ අපිට කිසිම දෙයක් දෙන්නේ இந்த නැහැ. உலகத்துல நாங்க அழிஞ்சு தான் போவோம். මේ ලෝකේ අපි විනාශ වෙලා තමයි ஆனா යන්නේ. இதுதான் கர்த்தரை தேடுகிற நாள். නමුත් අද දෙවියන් වහන්සේ සොයන්නා உங்களுக்கு දවස. தெரியுமா ඔබ දන්නවද? பவுல் அப்போஸ்தலன் தமஸ்கு பட்டணத்துக்கு போறான். පෞල්තුමා දමස්කු නුවරට යනවා. சபைகளை அழிக்கணும்னு போறான். සභාව විනාශ කරන්නට යනවා. இயேசு ஒரு மின்னலை போல அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். යේසුස් වහන්සේ ඔවුන්ට පෙනීම දෙනවා. முகத்துக்கு முகமா பேசுறாரு. මූණට මූණලා කතා කරනවා. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் எழுதுறான், බොහෝ අවුරුදු ගණන් පස්සේ උලියනවා. நான் அவரை இன்னும் அறியணும், මම ඔව්ව තවත් நான் දැනගන්න இன்னும் அவரை அறியணும். උන්වහන්සේව තවත් දැනගන්න நான் யோசித்து பார்த்தேன், මම කල්පනා කරලා බැලුවා. இவ்வளவு மின்னல் அடிச்சு 3 நாட்கள் குருடா இருந்து அவருடைய சத்தத்தை எல்லாம் கேட்டவன் எழுதுறான், இன்னும் நான் அவரை அறியணும். යේසුස් වහන්සේව මූණට මූණලා දැකලා ඔව් වැටිලා දවස් ගණක් නොපෙනී සිටපු ඔව් අස් කියනවා තවත් මම දැනගන්න இந்த ඕනේ. இயேசுவை அறியணும்னு உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கா? මේ යේසුස් වහන්සේ දැනගන්න ඕනේ කියන පිපාසයක් තිබෙනවා. அந்த தாகம் எப்பதமா வரும்? அந்த தாகம் எப்ப தெரியுமா வரும்? ඒ පිපාසය කොයි වෙලේද දන්නවද එන්නේ? அவரை நேசிக்கும் பொழுது. උන්වහන්සේට ප්‍රේම කරන විට. அவரை நேசிக்கும் பொழுது උන්වහන්සේට ප්‍රේම කරන විට. உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய சொந்தக்காரர், உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய பணம் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவை நேசிப்பீர்கள். ඔබගේ පුරුෂ, ඔබගේ භාර්යාව, ඔබගේ දරුවන්, ඔබගේ නෑදෑයන්, හිතමිතුරන්, ඔබගේ රැකිරක්ෂා, ව්‍යාපාර, ඔබගේ මුදල් හැම දෙයකට වඩා உன் උන්වහන්සේ தேவனாய ප්‍රේම கர்த்தரை කරන්න. உன் முழு இருதயத்தோடு நேசி. ඔබගේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ මුළු හදවතින් ප්‍රේම කරන්න. அவரை நேசிங்க. උන්වහන්සේට ප්‍රේම කරන්න. அவர்கிட்ட இருந்து வருகிற ஆசீர்வாதத்துக்காக அவரை நேசிக்காதீங்க. උන්වහන්සේ දෙන ආශිර්වාද දෙසා ප්‍රේම කරන්න එපා. பாவத்தில் இருக்கும் பொழுதே உங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். ඔබ පාපයෙන් සිටිද්දීම ඔබ උදෙසා උන්වහන්සේගේ ලේ වගුරවලා මැරුණා. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளும். සියලු දෙනා ඇස් වසාගමු. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க பேசுங்க ஆண்டவரோட. ඔබ කතා කරන්න, ඔබ යාඥා කරන්න. நீங்க பேசுங்க ஆண்டவரோட. ඔබ දෙවියන් වහන්සේම කතා කරන්න. சொல்லுங்க, ஆண்டவரே කියන්න ස්වාමිනේ, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும், ඔබගේ තේජස මට ඕනේ. உம்முடைய மகிமை எனக்கு வேணும். ඔබගේ මහිමය මට ඕනේ. ஜனங்கள் என்ன இயேசுவின் பிள்ளைன்னு அறிந்து கொள்ளணும். සෙනග මාව දෙවියන් වහන්සේගේ දරුවා කියලා දැනගන්න. தற்காலிகமான காரியங்களுக்கு போகாதீங்க, తాවකාලික දේවල්ට යන්න එපා. உன்னதமான காரியங்களை தேடுங்க. උසස් තැන්හි දේවල් සොයන්න. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, සියලු දෙනා කැප කරන්න. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. සියලු දෙනා කැප කරන්න. ஜெபந்தான் ரகசியம். යාඥාව තමයි රහස. தரித்திருந்து ஜெபம் பண்றது. රැඳී සිට යාඥා யாக்கோபு කරන්න. என்ன செஞ்சான்? යාකෝබ් කුමක්ද කරේ? மனைவி பிள்ளைகளை எல்லாம் அனுப்பி விட்டான். භාර්යාව දරුවන් සියලු දෙනා යවුවා. தனிமையா இருந்து තනියෙන් සිට தேவதூதன் வந்த பொழுது දේවදූතයා ආපු විට அவன் கால்களை பிடிச்சு கொண்டான். ඔහුගේ පාද අල්ලගත්තා. நீர் என்னை ஆசீர்வதிக்காம நான் உண்மை விட மாட்டேன். ඔබ මාව ආශිර්වාද කරන්න නැතුව என்ன මාත 10 நிமிஷம் ஜெபம் பண்ணானா, විනාඩි 10ක් යාඥා කරා. 15 நிமிஷம் ஜெபம் பண்ணானா, විනාඩි 15ක් යාඥා කරා. முழு இரவும் සම්පූර්ණ முழு රාත්‍රියම இரவும். සම්පූර්ණ රාත්‍රියම வாலிப சகோதர சகோதரிகளே තරුණ සහෝදර සහෝදරීනි நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. හොඳට අසන්න. முழு இரவும் தேவதூதனோடு போராடினான். මුළු රාත්‍රියම දේවදූතයා සමග நீர் என்னை පරබැයි. ஆசீர்வதிக்காமல் நான் விட மாட்டேன். ඔබ මාව ආශිර්වාද කළොත් මිසක් அவர் අතාරින්නේ எப்படி නැහැ. அவன் ஆசீர்வதிச்சாரு? ඔව් කෙසේද උට ආශිර්වාද ஒரு කළේ? $1,000,000 போட்டாரா? මිලියන් ඩොලර් දැම්මද? ஒரு பென்ஸ் கார் வாங்கி கொடுத்தாரா? බෙන්ස් කාර් එකක් දුන්නද? ஒரு பெரிய பங்களாவை கொடுத்தாரா? ලොකු බංගලාවක් දුන්නද? இல்ல. නැහැ. யாக்கோபு, යාකෝබ් நான் உன்னுடைய ஐடென்டிட்டியே மாத்துறேன். මම ඔබගේ ඇඳුනුම්පත මාරු කරමි. உன்னுடைய பெயரை நான் மாத்துகிறேன். ඔබගේ නම මම මාරු කරමි. உன்னை ஈஸ்ரவேலாக ඔබ மாத்துகிறேன். ඊශ්‍රායෙල් ලෙසට පරිවර්තනය எவ்வளவு என்ன කරමි. பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. මේක මොකක්ද ආශිර්වාදය உங்களையும் කියලා? ஆண்டவர் மாத்துவார். ඔබ වත් උන්වහන්සේ මාරු அவரை කරයි. பிடிச்சு கொள்ளுங்க. උන්වහන්සේ අල්ලගන්න. அவர் பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. උන්වහන්සේගේ පාද අල්ලගන්න. அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. උන්වහන්සේ දෙස බලා යාඥා சொல்லுங்க, කරන්න. ஆண்டவர் எனக்கு இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே வேணாம். මේ ලෝකෙ මට කිසිම දෙයක් එපා. நான் மண்ணுக்கு மண்ணா போகிறவன், சாம்பலுக்கு சாம்பலாக போகிறேன். මම පසට පස අලු අලුවට අලු වෙමි ස්වාමිනේ. ஆனால் நீர் என்னோடு கூட இருந்தா නමුත් ඔබ මා සමග நான் සිටියෝ. சதா காலமும் நித்திய ஜீவனிலே உம்மோட இருப்பேன். මම සදාකාල සදාතන ජීවිතය ඔබ සමග සිටිමි. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க இந்த நேரத்துல. සීල දිනා යාඥා කරමි. கரங்களை உயர்த்தி දෑත් ඔසවා கண்களை மூடி ඇස් දෙක වසා ஒருத்தரும் அங்கிங்கு பார்க்க வேண்டாம். කවුරුත් මේ බලන්න එපා. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. සීල දිනා යාඥා කරන්න. இதுவரைக்கும் ஜெபம் பண்ண
பண்ணாத இருக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. මෙතෙක් දවස් ආඥා නොකරපු ආකාරයට ආඥා කරන්න. இருதயத்தின் අந்தரங்களில் ஜெபம் பண்ணுங்க. අදවත තුලාන්තයෙන් ආඥා உம்முடைய කරන්න. பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ඔබගේ තේජස මට අවශ්‍යයි. மோசே அப்படிதான் ஜெபம் பண்ணான். මෝසෙස් එසේ ආඥා உம்முடைய කරා. பிரசன்னம் இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக ඔබගේ மாட்டேன். තේජස නැතුව මම මේ ස්ථානේ යන්නේ නැහැ. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ඔබගේ තේජස මට අවශ්‍යයි. உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும். ඔබගේ තේජස ඕනේ. உம்முடைய தேவதூதன் எனக்கு வேணாம். ඔබගේ දූතයා මට එපා. நீர் தான் வேணும். ඔබ තමයි මට ඕනේ. எல்லாரும் ஜெபம் பண்ணி சொல்லுங்க. ආඥා කළා කියන්න. கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில ස්වාමීන් වහන්සේ செய்வார். උතුම් දේවල් ඔබගේ ජීවිතේ කරා. ஹalleluya. හalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ආඥා பண்ணுங்க. කරන්න ආඥා කරන්න. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ஜெபம் විනාඩි பண்ணுங்க. 5කේම ආඥා කරන්න. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. සීල දෙනා ආඥා කරන්න. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ස්වාමීන් වහන්සේ දෙස බලා කියන්න. இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். මෙන්න මාව කැප කරමි. இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். මෙන්න මාව කැප කරමි. சொல்லுங்க ஆண்டவரே நான் வாழ்ந்தா இயேசுவுக்காக. ස්වාමීනි මම ජීවත් වුණා ඔබ උදෙසා. நான் மரித்தால் මම இயேசுவுக்காக. මැරුණාත් ඔබ උදෙසා. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னங்கள் மத்தியில் இறங்கி නාසික கொண்டிருக்கிறது. තේජස අප මැදි බැසෙනවා. கர்த்தரங்கள் மத்தியில் அசைவாடுகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ මැදි සක්මන් உங்களுக்கு தெரியுமா, කරනවා. இயேசு உங்களை நேசிக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබට ප්‍රේම කරනවා. உங்களை நேசிக்கிறார். ඔබට ප්‍රේම කරනවා. உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய ඔබ කන්න කඩගෙන මහත් දේවල් කරන්න උන්වහන්සේ ஒப்பு කැමතියි. கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ඔබ බාර කොට යාඥා කරන්න. ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேணும். උන්වහන්සේගේ තේජස මට ඕනේ. உம்முடைய மகிமை எனக்கு வேணும். ඔබගේ මහිමේ මට ඕනේ. ஹalleluya. ஹalleluya. හalleluya. යාඥා எல்லாரும் ஜெபிங்க. යාඥා ஜெபிங்க. කරමු යාඥා කරන්න. ශබ්ද නගා යාඥා කරන්න. ஓ ஹalleluya. ஒரு ஜெப ஆவி. යාඥාවේ ආත්මය ஒரு වගුරවන්න ஜெப ஆவி. ස්වාමී. යාඥාවේ ஊத்துங்க ආත්මය ස්වාමී. වගුරවන්න ස්වාමීනි. ஒரு ஜெப ஆவியை ஊத்துங்க. යාඥාවේ ආත්මය වගුරවන්න. இந்த சபைக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஊத்துங்க. සභාව තුළ යාඥාවේ ආත්මය இந்த වගුරවන්න. சபைக்குள்ள உம்முடைய பிரசன்னம் வரணும். සභාව තුළ ඔබගේ තේජස එන්න ඕනේ. இந்த சபைக்குள்ள உம்முடைய மகிமை வரணும். මේ සභාව තුළ ඔබගේ මහිමේ அது පැමිණෙන්න. பணம் கொடுத்து வாங்க முடியாது. ඒක මුදල් දී ගන්නට බෑ. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும். ඔබගේ තේජස මට ඕනේ. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் போக முடியாது. ඔබගේ තේජස නැතුව අපිට යන්න බෑ. உம்முடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. ඔබගේ තේජස ඕන. ஐயோ இயேசுவே. ඒසුනි. ஆண்டவரே. ස්වාමිනී. வானங்களை திறந்து இந்த இடத்துக்கு இறங்கி வாங்க ஆண்டவரே. ආස විවෘත කර දෙන්න කියලා ඉල්ලන්න. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேணும் ඔබගේ ஆண்டவரே. තේජස මට ඕනේ. ஓ ஹalleluya. ஓ. எல்லாரும் ஜெபிங்க. යාඥා කරන්න ஜெபிங்க. යාඥා කරන්න යාඥාවේ ආත්මය පෙරෙන්න. ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க ස්වාමිනේ මගේ சொல்லுங்க. ආත්මික කන් ඇස් දෙක විවෘත කරන්න. ஆண்டவரே என் ஆவிக்குரிய செவிகளை திறந்துங்கன்னு சொல்லுங்க. ආත්මික කන් විවෘත කරන්න කියලා කියන්න. ஹalleluya. හalleluya. கர்த்தரங்கள் மத்தியிலே இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප මැදදී සිටිනවා. ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප මැදදී සක්මන් කරනවා. எல்லாரும் ஒரு தாகத்தோடு, සීල දනා ஒரு පිපාසයෙන් பசியோடு බඩගින්නකින් நீங்க ஜெபிங்க. ඔබ ஜெபிங்க. යාඥා කරන්න යාඥා ஆண்டவர் කරන්න. கேட்டுக்கொண்டிருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අසමින් உம்முடைய සිටිනවා. பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. උන්වහන්සේගේ තේජස බැසෙන්න. உம்முடைய மகிமை எனக்கு வேணும். උන්වහන්සේගේ මහිමේ මට ඕනේ. கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. කඳුලින් යුක්තව යාඥා කරන්න. உடைந்த இருதயத்தோடு ஜெபிக்கிறோம் කැඩුණු ஆண்டவரே. අදවතක යාඥා කරන්න. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. මාව යටත් කර යාඥා எங்களை කරන්න. வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். අපව ඉස්කොට යාඥා உம்முடைய කරමු. பிரசன்னம் எனக்கு வேணும். ඔබගේ තේජස ඕනේ. உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். ඔබගේ ශබ්දය අසන්නට ඕනේ. ஆண்டவரே, ස්වාමිනී இந்த உலகத்தின் சௌகரியங்கள் வேணாம் ஆண்டவரே. මේ ලෝකේ පාසුකම් එපා මට. நீர் இருந்தா போதும் ඔබ ஆண்டவரே. තිබුණ ඔබ நீர் සිටියද மாத்திரம் போதும் ඔබ ஆண்டவரே. පමණක් සෑහේ. நீர் மாத்திரம் போதும் ඔබ ஆண்டவரே. පමණක් සෑහේ. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க. සිතන ஜெபிங்க. යාඥා කරන්න යාඥා. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி නාසික கொண்டிருக்கிறது. තේජස கர்த்தருடைய බැසෙනවා. பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. නාසික තේජස බැසෙනවා. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. නාසික තේජස ஓ බැසෙනවා. ஹalleluya. உம்முடைய மகிமை ஆண்டவரே. උන්වහන්සේගේ මහිමය. மோசேயின் மேல் இருந்த மகிமை, මෝසස් කෙරෙහි තිබුණා මහිමය. உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருந்த மகிமை ගිවිසුම් පෙට්ටිය මත තිබුණා මහිමය. ஆண்டவரே எங்கள் முகத்திலே பிரகாசிக்கணும். ස්වාමීන් වහන්සේ මූණේ බැබලෙන්න උනේ. பிசாசு எங்களை பார்க்கும் பொழுது යක්ෂයා අපදේශ බලන විට பயந்து ஓடணும் ஆண்டவரே. බය වෙලා දුවන්න ඕනේ. ஜனங்கள் உம்முடைய மகிமை எங்க முகத்துல காணணும். සෙනග ඔබගේ මහිමය අපගේ මූණේ දකින්න. அப்போஸ்தலர்கள் படிக்காதவர்கள், පේරිතයන් නුගත් අය. ஆனால் அவர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், නමුත් ඔවුන් දෙස බලා මනුෂ්‍යයන් කිව්වා. இவர்கள் படிக்காதவர்கள், මොවුන් නුගත් අය. ஆனாலும் இயேசுவுடைய கூட இருந்திருக்கிறார். නමුත් යේසුස් වහන්සේ සමග සිටියා. ஜனங்கள் எங்களை பார்த்து அப்படி சொல்லணும். සෙනග අපදේශ බලයි ஓ කියන්න. ஹalleluya.